நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோம். துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. பாரம்பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவம் தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பின்னானதை பறந்து நோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. இச்சை அடக்கி ஓடிடுவாய் எங்கு யாவேலோ, உச்சிதமான அழியா கிரீடம் உனக்கு உண்டு. ஆரம்பாவ பள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. எச்சமயத்திலும் சாத்தான் இடரல் செய்யினோ, நிச்சயத்துடன் ஓடி பரிசை பெறுவாய். காடு மேடு கண்டு அஞ்சி கலைந்து நில்லாதே, கூடுதல் பலன் அளிப்பார் குதித்தே ஓடுவாய். பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் கலைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் போல் நிற்கும் வரை நோக்கி ஓடு. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ள போதிப்பார், பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரமன் வீட்டிலே. நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்தது, வல்ல விசுவாசம் கர்த்தர் நீதியின் தேடல். பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் கலைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்கால
எல்லையை நாடு. அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் போதிப்பார். பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரமன் வீட்டிலே. நல்ல போராட்டம் போராடி ஓட்ட முடிந்து வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். பாரம்பாவர் கல்வி இலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவர் கல்வி இலக்கை நோக்கி நேராயோடு தேவன் நியமித்த ஓட்ட. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு. அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு. அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு. அல்லேலூயா. பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல். அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிக்க போகிறோம். எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே. தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே. தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. என்று சொன்னது நீதானையா, அதை இப்போதே தாருமையா. என்று சொன்னது நீதானையா, அதை இப்போதே தாருமையா. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே. தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே. தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. சீனாய் மலை கொடுமுடியில் இடி முழக்கமாயிறங்கினே. சீனாய் மலை கொடுமுடியில் இடி முழக்கமாயிறங்கினே. அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே. இப்போ இருக்கும் இடம் அசையட்டுமே. இப்போ அந்நிய பாஷை முழங்கட்டுமே. இப்போ இருக்கும் இடம் அசையட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே. தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே. தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்க தரிசனம் சொல்வாரே. என்று சொன்னது நீதானையா, அதை இப்போது
இப்போதே தாருமையா என்று சொன்னது நீதானையா, அதை இப்போதே தாருமையா. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. அன்று எருசலேமில் வந்த வல்லமை இன்று எங்கள் மேலும் வர வேண்டுமே. சீனாய் மலை கொடுமுடியில் இடி முழக்கமாயிறங்கினீர், சீனாய் மலை கொடுமுடியில் இடி முழக்கமாயிறங்கினீர். அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே, இப்போ இருக்கும் இடம் அதையட்டுமே. அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே, இப்போ இருக்கும் இடம் அசையட்டுமே. அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே, இப்போ இருக்கும் இடம் அசையட்டுமே. அதுபோல் அந்நிய பாஷை முழங்கட்டுமே, இப்போ இருக்கும் இடம் அசையட்டுமே. தேவ வல்லமை இன்று இறங்கட்டுமே, தேவ சத்தத்தை ஜனம் கேட்கட்டுமே. 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 ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். லிபிக்கட பக்கதுர பல பங்கட பக்கதுடி பிலிபிக்கதுடி பிலிபிக்கதுடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தின் 2வது மாதத்திற்குள் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஜனவரி மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே நம்மை கூட்டிச் சேர்த்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு நிச்சயமாக புதிய கிருபைகளை தருவார், புதிய அபிஷேகத்தை தருவார், புதிய நன்மைகளினால் கர்த்தர் நம்மை நிரப்புவார். நம்முடைய வாஞ்சைகள் எல்லாம் கர்த்தர் நிரப்பி புதிய ஆசீர்வாதத்தின் பாதையிலே, அபிஷேகத்தின் பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோம். லிபிக்காடா பாக்க ஷலபங்காடா பாக்கா துடிபி லிபிக்கதுடி லிபிக்காடா பாக்க துரபால பங்காடா பாக்கா துடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். நாம் நினைப்போம் என் வாழ்க்கை இருளாய் இருக்கிறது என்று சொல்லி, என்னுடைய நிலைமைகளெல்லாம், என் காரியங்களெல்லாம் இருளாய் இருக்கிறது என்று நினைப்போம். ஆனால் ஆண்டவர் அந்த இருளில் இருந்துதானே நமக்கு வெளிச்சத்தை தந்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறபடினாலே நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க துரபால பக்காடா பக்கதுடி. ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவனின் கொம்பை உயர பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் எல்லாருமே ஆவிக்குரிய ராஜாக்கள். தேவன் வெறுமையாய் அபிஷேகிக்கிறது மட்டுமல்ல, தாம் அபிஷேகம் பண்ணின கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு
தாம் ஏற்படுத்தின கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர். இந்த புதிய மாதத்திலே எல்லா பலவீனங்களையும் எடுத்து போட்டு ஆண்டவர் புது பலனால் நம்மை நிரப்புகிற தேவனாயிருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்முடைய கொம்பை உயர பண்ணுகிற தேவன். அபிஷேகம் பண்ணி நம்ம அப்படியே விட்டு விடாதபடி நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, பொருளாதார நிலைமையிலே, சரீர நிலைமையிலே ஆண்டவர் நம்மை உயர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நாம் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா திடிபி லிபிக்காடா பாக்கா துராபால பங்காடா பாக்கா திடிபி லிபிக்க திடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்னால் காரியங்கள் வரலாம், உங்களுக்கு முன்னால் சத்துருக்கள் வரலாம், உங்களுக்கு முன்னால் பிரச்சனைகளை ஒருவேளை நீங்கள் சந்திக்கலாம், போராட்டங்களை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு முன் அது எதிர்த்து நிற்க முடியாது. உங்களை எதிர்த்து நிற்க முடியாதபடி கர்த்தர் சத்துருக்களை, எதிர்ப்புகளை, பிரச்சனைகளை ஆண்டவர் நிர்மூலமாக்கி போட்டபடியினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா திடிபி லிபிக்க திடி லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா திடிபி லிபிக்க திடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், நல்ல கனிகொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம், கரையில்லாமலே குற்றமில்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேறுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, ராஜா வருகிறார் ஆயத்தமாவோ, இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம், அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம், அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம், நம் இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம்.
உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் 3வது மற்றும் 4வது பாடலையும் கூட பாடி நாம் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். 3வது பாடல், தூதர்கள் துதித்து பாடுவதால் பரலோகில் வசிக்கிறீர், துதிகள் எழும்பி வரும் இடத்தில் இறங்கி வருகிறேன். தெரிந்த பாடல், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. தூதர்கள் துதித்து பாடுவதால் பரலோகில் வசிக்கிறீர், துதிகள் எழும்பி வரும் இடத்தில் இறங்கி வருகிறீர். தூதர்கள் துதித்து பாடுவதால் பரலோகில் வசிக்கிறீர், துதிகள் எழும்பி வரும் இடத்தில் இறங்கி வருகிறீர். ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரும் நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரும் நாங்கள் ஆராதிக்கிறோம். இடைவிடாமல் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரோம், இடைவிடாமல் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரோம். மகிழ்ச்சியோடு ஆராதித்தால் உமக்கு பிடிக்குமே, மகிழ்ச்சியோடு ஆராதித்தால் உமக்கு பிடிக்குமே. ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரும் நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரும் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறோம், இங்கே தங்குகிறோம், ஸ்தோத்திர பலிகள் செலுத்துகிறோம், இங்கே தங்குகிறோம். சத்தமாக ஆராதித்தால் உமக்கு பிடிக்குமே, சத்தமாக ஆராதித்தால் உமக்கு பிடிக்குமே. ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரும் நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரும் நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரோம், ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிறோம், இங்கே தங்குகிறோம். கெம்பீரமாய் ஆராதித்தால் உமக்கு பிடிக்குமே, கெம்பீரமாய் ஆராதித்தால் உமக்கு பிடிக்குமே. ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், இங்கே தங்குகிறோம் நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிறோம், இங்கே தங்கீரும் நாங்கள் ஆராதிக்கிறோம். தூதர்கள் துதித்து பாடுவதால் பரலோகில் வசிக்கிறீர், துதிகள் எழும்பி வரும் இடத்தில் இறங்கி வருகிறீர். தூதர்கள் துதித்து பாடுவதால் பரலோகில் வசிக்கிறீர், துதிகள் எழும்பி வரும் இடத்தில் இறங்கி வருகிறீர். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம். கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா என்று நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோமாக.
கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்ந்தவரே. நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்ந்தவரே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக ஸ்தோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், உம்மை மகிமைப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்திடுவி, ஆசீர்வதித்திடுவே. இறங்கி வந்திடுவி, ஆசீர்வதித்திடுவே. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே உம்மை துதித்து
இறங்குதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் கடந்து செல்லவும். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டுமாக நாங்கள் உம்முடைய சமூகத்திலே விடுதலையோடு பாடவும் துதிக்கவும் ஜெபிக்கவும் ஆராதிக்கவும் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். திரும்ப வாசிக்கலாம். அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும் நான் நியாய தீர்ப்புகளை செய்யும்போது அவர்கள் அதிலே சுகமாய் குடியிருந்து வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கு இந்த வசனத்திலே இருக்கிற 5 ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் விரும்புகிறார். எனவே இந்த வசனத்தில் உள்ள ஆசீர்வாதங்களை நாம் விசுவாசத்தோடு சுதந்திரித்து கொள்ள வேண்டும். முதலாவது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், உன்னை இகழ்ந்தவர்களுக்கு நியாய தீர்ப்பை அல்லது பிரதிபலனை செய்கிற தேவன். முதலாவது, யார் தங்களுடைய வாழ்க்கையில் யாராலும் இகழப்படாமல் இருந்ததில்லை? யாராவது ஒருத்தர் உங்களை இகழ்ந்திருப்பார்கள், உங்களை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க, உங்களை வேதனைப்படுத்தியிருப்பாங்க. கடந்த மாதத்திலே சில சூழ்நிலைகள் உங்களை இகழ்ந்திருக்கலாம், வேதனைப்படுத்தியிருக்கலாம். திரும்ப திரும்ப வியாதிகள் வந்து நம்மை இகழுவது போல் இருக்கலாம். திரும்ப திரும்ப தோல்விகள் அல்லது விரும்பாத சூழ்நிலைகள், பிரச்சனைகள் வந்து வந்து நம்மை இகழ்வது போல இருக்கலாம், வேதனைப்படுத்துவது போல இருக்கலாம். ஆனால் இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, உன்னை இகழ்ந்தவர்களுக்கு ஆண்டவர் நீதியை சரி கட்டுவாராம். அதாவது கர்த்தர் அவைகளுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து கர்த்தர் நம்மை அந்த இகழ்ச்சிக்கு தக்க பிரதிபலனை, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே தேவ பிள்ளைகள் என்றைக்குமே இகழப்பட ஆண்டவர் இடம் கொடுக்க மாட்டார். உதாரணமாக நீங்கள் யோபுவை எடுத்துக்கிடுங்க. அவன் சாதாரண மனிதன் அல்ல, மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்.
அவனுக்கு இருந்ததான ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் என்று கிட்டத்தட்ட 11,000 மிருகங்கள் அவனுக்கு இருந்தது. 11,000 மிருகங்கள் என்றால் இந்த காலத்திலே அது பல கோடிகளுக்கு மதிப்புள்ளது. நிறைய வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள் என்று சொல்லி அவன் பெரிய ஐஸ்வர்யனாக இருந்தான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலும் அவைகளெல்லாம் அவன் இழந்து, அதோடு மட்டுமல்ல, யோபு 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது பாருங்க, அதாவது அன்னைக்கு யோபு இருந்த நிலைமையில ஒருத்தர் எதிர்த்து நிற்கல யோபுவை. ஆனால் இன்னைக்கு அவன் இருக்கிற நிலைமையில் எல்லாத்தையும் இழந்து அவன் வியாதியில் கஷ்டப்பட்டு இருக்கிறபடினால இனி இவன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லி நினைச்சாங்களோ நம்ம தெரியலை. நண்பர்கள் முதல் மனைவி முதல் எல்லாருமே இகழுதாங்க. யோபுவை தலையை துலுக்கி பேசுகிறாங்க. பெரிய உத்தமன், பெரிய சன்மார்க்கன், லட்சணத்தை பார் என்று சொல்லி ரொம்ப யோபுவை இகழ்ந்தார்கள், யோபுவை வேதனைப்படுத்தினார்கள், அவனுக்கு விரோதமாக வார்த்தைகளை கோர்த்தனர், தலையை துலுக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் யோபு இகழப்படணுமோ அப்படியெல்லாம் இகழப்பட்டான். ஆனால் இகழ்ந்தது இவங்க அல்ல, அவங்களுக்கு பின்னால் இருக்கிற சாத்தான். சாத்தான் தான் இவங்களை தூண்டி விட்டு இகழச் செய்கிறான். யாராவது உங்களை இகழ்ந்தாங்கன்னு சொன்னால், ஏதாவது ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இகழ்ச்சியை கொண்டு வருது, கஷ்டத்தை கொண்டு வருதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், அந்த மனிதர்களை பார்க்க வேண்டாம். அதுக்கு பின்னால் யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். அவனுடைய தூண்டுதலின் பேரிலே இப்பொழுது யோபு இகழப்படுகிறான். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களை இகழ்ந்தவர்களுக்கு நான் நியாய தீர்ப்பு செய்வேன், நீதி சரி கட்டுவேன் என்று சொன்னவர் யோபுவுக்கு நீதி சரி கட்டினாரா? இகழ்ந்தவர் எல்லாரும் ஆச்சரியப்படும் விதத்திலே, சாத்தான் வெட்கப்பட்டு ஓடும் விதத்திலே கர்த்தர் யோபுவுக்கு அற்புதத்தை செய்தது மட்டுமல்ல, இரட்டிப்பாக அவனை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்ல, இகழ்ந்தவங்க எல்லாரும் உயிரோடு இருந்தாங்களோ செத்து போனாங்களோ தெரியாது. ஆனால் யோபுவுக்கு 4 தலைமுறைகளை காணும்படி ஆண்டவர் ஆயுளை நீட்டி கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எவ்வளவு இகழப்பட்டானோ அவ்வளவாக கர்த்தர் அவனை இரட்டிப்பாக ஆசீர்வதித்தது மட்டுமல்ல, நீடிய ஆயுளை 4 தலைமுறைகளை காணும் சிலாக்கியத்தை அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். எனவே தேவ பிள்ளைகள் இந்த புதிய மாதத்திலே ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். கடந்த காலத்தை நினைக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளவு இகழப்பட்டிருந்தாலும், எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும், இந்த புதிய மாதத்திலே அவைகள் எல்லாவற்றைக்கும் நியாய தீர்ப்பு கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3:34 என்று நினைக்கிறேன். நீதிமொழிகள் 3:34, இகழ்வோரை அவர் இகழுவார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை இழைக்கிறார். இகழுதவங்களை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டாம், நம்ம அவங்கள திரும்ப இகழ வேண்டாம். இகழ்வோரை தேவனே இகழுவார், அதற்கு சரி கட்டுவார். எனவே தேவ பிள்ளைகள் உங்கள் சூழ்நிலைகளை கண்டு, உங்களை இகழுகிற வேதனைப்படுத்துகிற சூழ்நிலைகளை கண்டு துவண்டு போக வேண்டாம். கர்த்தர் அதை பார்த்து கொள்வார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த இமயமலை மலை ஏறுவாங்கல்ல, இந்த சிகரத்தில் ஏறுவாங்க, பல நாட்டிலிருந்து வந்து ஏறுவாங்க. அப்போது ஒருத்தன் கொஞ்சம் சரீர பலவீனம் உள்ளவர், அதாவது அங்கவீனம் உள்ளவர், அவரும் அந்த இமயமலையில் வந்து ஏறினார். எத்தனையோ முறை ஏறினார், ஏற முடியலை. அப்போ அந்த மலையை பார்க்கும்போது அவனுக்கு என்ன வந்ததுன்னா, அந்த இமயமலை அவனை இகழுத மாதிரி தெரிஞ்சுதான். நீ இல்லாம என் மேலே ஏறி என்னை ஜெயிச்சலான்னு பார்க்குறியா அப்படின்னு அந்த இமயமலை கேட்குறது மாதிரி இருந்துதான். அப்போ அந்த
அங்கவீனம் உள்ளவர் சொன்னாராம், என் மலையை நீ மலை தான், உனக்கு என்ன கிடையாது, வளர்ச்சி கிடையாது, இவ்வளோதான் உன்னால் வளர முடியும். ஆனால் நான் மனிதன், நான் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன், எப்படி உன்னை ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தானா. அப்படி சொல்லிட்டு வந்தாலும் சில காலத்தில் இன்னும் தன்னை பலப்படுத்தி கொண்டு அந்த இமயமலையை அவன் ஏறிட்டான். அவன் ஜெயிச்சிட்டான். நான் உன்னை ஜெயிச்சிட்டேன் பார்த்தியா, இகழ்ந்தியே அப்படின்னு சொல்லி அது ஒரு காரியமாக எழுதியிருந்தாங்க. அப்போது சில காரியங்கள் நம்ம இகழ்வது போல இருந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை பலப்படுத்தி அதை ஜெயிக்க வைத்து உங்களை இகழ்ந்த சூழ்நிலைக்கு நியாய தீர்ப்பு கொடுத்து யோபுவை ஆசீர்வதித்தது போல நிச்சயம் இந்த புதிய மாதத்திலே ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? எசேக்கியேல் 28:26. ரெண்டாவது, அவர்கள் அதிலே குடியிருப்பார்கள் என்று சொல்லலை. எப்படி சொல்லி இருக்கிறது? சுகமாக குடியிருப்பாங்க. இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் வாழ்கிறோம். சிலருக்கு அந்த இடத்துல வாழுவாங்க, ஆனால் அதில் வாழ விருப்பமில்லாத சூழ்நிலை இருக்கும். குடியிருப்பாங்க, குடியிருக்க விரும்பாத சூழ்நிலை அங்கே இருக்கும். ஒரு நிம்மதியாக குடியிருக்க முடியாது, நிம்மதியாக வாழ முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் இனி அந்த இடத்துல, நீங்கள் வாழுகிற இடத்துல அல்லது வாழப்போகிற இடத்துல நீங்கள் ஏதோ குடியிருக்கிறங்கிற நிலைமையில் இல்லை, இனிமே நீங்கள் சுகமாய் குடியிருப்பீங்கன்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நாம் இனிமேல் குடியிருக்கிறவர்களாக அல்ல, சுகமாய் குடியிருக்கும்படி கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆனால் நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? லேவியராகமம் 25:18 என்று நினைக்கிறேன். லேவியராகமம் 25:18. என் கட்டளைகளின்படி செய்ய வேண்டும், என் நியாயங்களை கைக்கொள்ள வேண்டும், அவைகளின்படி நடக்க வேண்டும். அப்பொழுது தேசத்தில் என்ன செய்யலாம்? சுகமாய் குடியிருக்கலாம். இல்லைன்னா சும்மா குடியிருக்கலாம். பிரச்சனைகளும் போராட்டங்களும் தோல்விகளும் கஷ்டங்களும் என்கிற சூழ்நிலையிலே நாம் போய்கிட்டு இருப்போம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய கட்டளையின்படி செய்யணும், அவருடைய நியாயங்களை கைக்கொள்ளணும், அவைகளின்படி நாம் நடக்கணும். இந்த காரியத்தை நம்ம செய்துட்டோன்னு சொன்னால் நம்ம எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் அதிலே கர்த்தர் நம்மை சுகமாக வாழ வைப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் சுகமாய் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய போகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே தான் இயேசு சொல்லும் பொழுது ஒரு ஊமையும் செவிடும் பிடித்திருந்த ஒரு மகனை அவனுடைய தகப்பன் இயேசுவினிடத்திலே கொண்டு வந்து சுகப்படுத்த கேட்ட பொழுது ஆண்டவர் கேட்கிறார் அவனிடத்திலே. மார்க் எழுதின சுவிசேஷம் 9:23-24 என்று நினைக்கிறேன். மார்க் 9. நீ விசுவாசிக்க கூடும்னா இவனுக்கு சுகம் உண்டாவுப்பா, உன் மகனுக்கு சுகம் வேணுமா, நீ விசுவாசி அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் ஆகும். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். அப்போ இவன் விசுவாசிக்கிறேங்கிறான், ஆனால் அவிசுவாசம் இருக்குன்னு ஒத்துக்கிட்டுதான். அப்போ சுகப்படுத்த முடியாது போ அப்படின்னு ஆண்டவர் சொல்லலை.
அப்போது தன்னிடத்தில் இருக்கிற அவிசுவாசத்தை அவன் ஒத்துக்கொள்ளுகிற பொழுது, எனக்கு பலன் தாரும் என்று கேட்கிற பொழுது, ஆண்டவர் அவனுடைய அவிசுவாசத்தை மன்னித்து அவனுடைய மகனை சுகப்படுத்துகிறார். அப்போ உலகத்தார் தான் சொல்லுவாங்க, செய் அல்லது செத்துமடி அப்படின்னு சொல்லுவாங்க, செய் அல்லது செத்துமடி. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி சொல்லலை. நீ செய், நீ விசுவாசி, அப்படி முடியலைன்னா சாகுன்னு சொல்ல மாட்டார். அதை உனக்கு அந்த பலனை நான் தருவேன், நீ விசுவாசிக்கும்படியான பலனை கிருபையை உனக்கு தருவேன், நீ ஜெயம் எடுக்கலாம் அப்படின்னு நம்முடைய ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். எனவே தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே நம்முடைய குறைகளை ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு அற்புதங்களை செய்து சுகமாய் ஜீவிக்க பண்ணுகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே தான் எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 23ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். எரேமியா 23:6. அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் என்ன செய்யும்? சுகமாய் வாசம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் வாசம் பண்ணுகிற நிலைமையிலே ஆண்டவர் வைக்காதபடி சுகமாய் வாசம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே நம்மை நடத்துவார். அதுக்கு தான் அது முந்தின வசனத்தை நீங்கள் வாசிங்க. எரேமியா 23:5. அந்த நீதியுள்ள கிளை இயேசு கிறிஸ்து எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவா தான் இருக்கணும். கிறிஸ்துவனுடைய ஆளுகைக்குள்ள நம்ம வந்துடணும். அப்போ ஆண்டவர் நம்மை சுகமாய் குடியிருக்க பண்ணுவார். எனவே முதலாவது கர்த்தர் நம்மை இகழ்ந்தவர்களை நியாய தீர்ப்பு கொடுத்து நமக்கு உயர்வை தருகிறவர். இரண்டாவது, ஏனோ தானோ என்று வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகளை மாற்றி சுகமாய் வாழ பண்ணுகிற கர்த்தர். மூன்றாவதாக அந்த வசனத்திலே உள்ள ஆசீர்வாதம் என்ன? எசேக்கியேல் 28:26. மூன்றாவதாக வீடுகளை, வீடுன்னு கூட சொல்லல, என்ன சொல்லியிருக்குது? வீடுகளை. நம்ம ஒருவேளை நினைப்போம், ஒரு சிறு வீடாவது கட்டிடணும் அல்லது வாங்கிடணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் வேதம் சொல்லுகிறது வீடு என்று சொல்லலை, வீடுகளை என்று சொல்லுகிறது. அப்போது நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக எதை நீங்கள் வாங்க முடியாது, எதை கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ, இந்த புதிய மாதத்திலே அந்த வீடு கட்டுவதற்கும் அல்லது வாங்குவதற்கும் கர்த்தர் உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகளை ஆண்டவர் படிப்படியாக ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. யாக்கோபை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். சுக்கோத்துக்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை போட்டான். இந்த வசனத்தில் தனக்கு ஒரு வீட்டை கட்டுறான், மிருக ஜீவராசிகளுக்கெல்லாம் கொட்டாரங்களை போடுறான், தொழுவங்களை, மாட்டு தொழுவங்களை, ஆட்டு தொழுவன்னு கட்டுறான். ஆனால் இதே யாக்கோபு ஒரு காலத்தில் சொல்கிறான், நான் கோலும் கையுமாக புறப்பட்டு போனேன் அப்படின்னு. அப்போது யாக்கோபுக்கு இருந்த ஆசீர்வாதம் ஒரு கோல் மட்டும்தான். ஆனால் இப்போ அதே யாக்கோபு தனக்கு ஒரு வீட்டை கட்டினது மட்டுமல்ல, மிருக ஜீவராசிகளுக்கு, தன்னோடு இருக்கிற மிருகங்களுக்கு தொழுவங்களையும் கட்டுறான். அப்போது என்றைக்குமே ஆண்டவர்
வெறும் கோலும் கையுமாக யாக்கோபை வைக்கல. வீட்டை கட்ட கர்த்தர் உதவி செய்தார் அல்லவா? ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார் அல்லவா? அதுபோல இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் நீங்கள் கட்ட விரும்புகிற காரியங்களை கட்டி முடிக்க அல்லது வாங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே மூன்றாவது ஆசீர்வாதம், கர்த்தர் நாம் எதிர்பார்க்கிற காரியங்களை கட்டுவதற்கோ அல்லது வாங்குவதற்கோ அல்லது சுதந்திரித்துக் கொள்வதற்கோ கர்த்தர் உதவி செய்வார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நான்காவது ஆசீர்வாதம் என்ன? எசேக்கியேல் 28:26 இல்லை, அதுக்கு முன்னால வீடுகளை திராட்சை தோட்டங்களை என்ன செய்வாய்? நாட்டுவாய். அதாவது புதிய ஆசீர்வாதங்கள், நீங்கள் எதிர்பார்க்கிற அல்லது எதிர்பாராத புதிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் திறப்பார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். நமக்கே இது நடக்குமா அப்படின்னு யோசித்திருக்க மாட்டோம். ஆனால் கர்த்தர் அதை நடத்தி காட்டுவார். திராட்சை தோட்டங்களை என்பது புதிய ஆசீர்வாதங்கள், புதிய வருமானங்கள். ஆவிக்குரிய நிலைமையில், பொருளாதார நிலைமையில், பண நிலைமையில், சரீர நிலைமையில் புதிய ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் நமக்கு திறக்கிற தேவன். நம்ம தான் நாட்டுவோம், நம்ம தான் அதை சுதந்திரிப்போம் என்பதை ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். எனவே தான் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 31:5 என்று நினைக்கிறேன். எரேமியா 31:5, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை, அங்க வார்த்தையை கவனிங்க, மறுபடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஏற்கனவே திராட்சை தோட்டங்களை நாட்டுனவங்க அந்த இடத்துல அது அழிஞ்சு போச்சு, அல்லது சத்துரு கெடுத்து போட்டான், அல்லது இழந்து விட்டார்கள், அவர்களை கையை விட்டு போய்விட்டது. ஏற்கனவே நீங்கள் திராட்சை தோட்டத்தை அல்லது ஆசீர்வாதத்தை ஒருவேளை நீங்க இழந்திருக்கலாம், அல்லது சத்துரு அதை கொண்டு போயிருக்கலாம், வீண் செலவு வந்து நம்ம கையை விட்டு அது போயிருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். ஆனால் இப்போ இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். அப்போ இழந்து போனால் அவ்வளவுதான் நம்ம சோர்ந்துட வேண்டாம். ஆண்டவர் மறுபடியும் அதை தர வல்லவர். இழந்து போனதான ஆசீர்வாதங்கள், இழந்து போன சரீர சுகம், இழந்து போன சமாதானம், சந்தோஷம், வாழ்வு, கிருபைகள், அபிஷேகம், ரட்சிப்பு, தேவனுடைய வல்லமை, இவைகளை மறுபடியும் இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தர வல்லவராயிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மறுபடியும் திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். ஆமா, இனிமே நீங்க அதுக்குரிய பலனை சத்துரு அனுபவிக்க விடாமாட்டீங்க, நீங்களே அனுபவிப்பீர்கள். இனிமேல் உங்களுக்கு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகளை, கிருபைகளை இனிமே நீங்க அனுபவிப்பீங்க. சத்துரு அதை பறிக்க இயலாது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே தேவனுடைய பிள்ளைகள் மறுபடியும் இழந்து போன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறவர் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எப்படி திராட்சை தோட்டத்தை நான் திரும்ப நாட்டுவேன் அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் நினைக்கலாம். அதில் முந்தின வசனத்தை வாசிங்க. எரேமியா 31:4. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். புறப்படுவாய். மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ இப்ப இடிஞ்சு போய் இருக்கலாம்,
உன்னுடைய ஆசீர்வாதங்கள், உன்னுடைய மனதில் இருந்த சந்தோஷம், நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் இடிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் அதோட வாழ்க்கையை ஆண்டவர் முடிக்க விட மாட்டார். ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் நான் உன்னை கட்டுவிப்பேன். எந்தெந்த பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே இடிந்து கிடக்கிறதோ, அல்லது சத்துரு இடித்து போட்டானோ, தகர்ந்து போயினதோ, அதை நம்மால் ஒருவேளை கட்ட முடியாமல் இருக்கலாம், திரும்ப அதை பெற முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மறுபடியும் உன்னை என்ன செய்வேன்? கட்டுவிப்பேன். கர்த்தர் சொன்னால் அவரால் அதை செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே நம்ம மனதளவில் அப்படி சோர்ந்து அப்படியே நம்ம பலவீனப்பட்டு போய் விடக்கூடாது. என் ஆண்டவர் என்னை மீண்டும் கட்டுவார், மீண்டும் என் வாழ்க்கையை கட்டுவார், மீண்டும் இழந்து போன ஆசீர்வாதத்தை கட்டுவார், தருவார் என்று நம்ம விசுவாசிக்கணும். மீண்டும் கட்டுகிற தேவன் நம்முடைய தேவன். நீ உனக்கு எல்லாம் இழந்து போயிட்ட, நீ இடிஞ்சு போயிட்ட அப்படின்னு ஆண்டவர் நம்மை புறக்கணிக்கிறவர் அல்ல, மீண்டும் மீண்டும் நம்மை கட்டுகிற தேவன். சிலந்தி பூச்சி கூடு எத்தனை தடவை நீங்கள் அதை பிச்சு விட்டாலும் சரிதான், நீங்கள் அங்கே போயிட்டு வரோம்னா திரும்ப என்ன செஞ்சிடும்? கூட்டை கட்டிடும். அந்த பலனை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதே போல ஆண்டவர் சத்துரு என்னதான் உங்களை இடித்து போட்டாலும், என்னதான் உங்களை தகர்த்து போட்டாலும், தினந்தனம் ஒவ்வொரு பிரச்சனை வந்து உங்களை வேதனைப்படுத்தினாலும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப உங்களை கட்டுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சத்துரு வெக்கப்பட்டு போயிடுவான். 18 முறை சிலந்தி பூச்சி வலைய ஒருத்தன் பிரித்து போட்டுட்டே போனான். அந்த தெருவில் போகும்போதெல்லாம் ஒரு கூரை வீட்டில் கட்டிடுவான். அவன் வரும்போது பார்ப்பான், உடனே அதை கலைச்சி விட்டுட்டு போயிடுவான். இப்படி 18 நாளாக செஞ்சுருக்கான். அதுவும் சலிக்காமல் கட்டிக்கிட்டு இருக்கு, இவனும் சலிக்காமல் உழைச்சி விட்டுட்டே போயிருக்கிறான். ஆனால் 19ஆவது நாளும் அது கூடு கட்டி பழையபடி இருக்குது அதே இடத்துல. இவன் 19ஆவது நாளும் அதை கலைச்சி விட போனான். பிறகு அவனுக்கு மனசில் வந்துச்சு, எதுக்கு பாவம் நம்ம ஏன் அதை கலைக்கணும் அப்படின்னு அன்னையிலிருந்து அவன் கலைக்கலை. அந்த மனத்தை ஆண்டவர் தான் மாற்றார். அதே போல தான் சத்துரு இடிக்கிறது போல இடிக்கும், இவ்வளோ நஷ்டங்களை கொண்டு வருவது போல் இருக்கலாம். தேவன் என்றைக்கு அனுமதிக்க மாட்டார். நிச்சயமாக ஆண்டவர் மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் கட்டுனால் யாராலும் அதை தகர்க்க முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே மறுபடியும் உன்னை கட்டுவேன் என்று சொன்ன அந்த தேவன் இந்த புதிய மாதத்திலே நம்ம இழந்து போன காரியங்களை மீண்டும் அவர் நமக்கு கட்டித்தருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். எனவே மறுபடியும் உன்னை கட்டுவேன். நீ என்ன செய்யப்படுவாய்? கட்டப்படுவாய். இடிக்கப்பட்ட நிலைமையில நீ இருக்க மாட்ட. உன்னை கட்டப்பட்ட நிலைமையிலே அல்லது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில நான் உன்னை திரும்பவும் வைப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை விசுவாசத்தில் தான் நம்ம சுதந்திரிக்கணும். நம்மை இகழ்ந்தவர்களை ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. வீடுகளை கட்டுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறவர். திராட்சை தோட்டங்களை, புதிய ஆசீர்வாதங்களை, புதிய வருமானங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஏனோதான் என்று நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றி சுகமாக நிம்மதியாக குடியிருக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். கடைசியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் என்ன? 28 எசேக்கியேல் 28:26. ஆமாம், சுகமாய் வாழ்ந்து தேவனுடைய பிள்ளைகள் இந்த புதிய மாதத்திலே கர்த்தர் நம்மை சுகமாக வாழ பண்ணுகிற கர்த்தர் என்பதை மறந்துவிடக்கூடாது. 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கலாம். சாலொமோனுடைய
சாலமோனுடைய நாளெல்லாம் தான் துவக்கி பெயர்சபா மட்டும் யூதாவும் இஸ்ரவேலும் அவரவர் தங்கள் தங்கள் திராட்சை செடியின் நிழலிலும் தங்கள் தங்கள் அத்திமரத்தின் நிழலிலும் சுகமாய் குடியிருந்தார்கள். யாருடைய காலம்? சாலமோன் ராஜாவினுடைய காலத்தில். பாருங்கள், சாலமோனுடைய நாட்களிலே சுகமாய் குடியிருக்க கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொன்னார், இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கிறிஸ்துவின் காலம். அவருடைய கிருபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சாலமோனுடைய நாட்களிலே சுகமாய் வாழ முடிந்தது என்று சொன்னால், இயேசுவினுடைய வாழ்க்கையில் அல்லது இயேசுவினுடைய காலத்தில், அவருடைய கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மையும் இந்த புதிய மாதத்திலிருந்து, இந்த நாளிலிருந்து சுகமாய் வாழ பண்ணுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவனுடைய பிள்ளைகள் இழந்து போனதே நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருக்க கூடாது. தேவ ஜனங்கள் எப்பொழுதும் வசனத்தை விசுவாசிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் சங்கீதம் 122:6-7 என்று நினைக்கிறேன். சங்கீதம் 122:6-7 சுகித்திருப்பார்கள். சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நம்ம எந்த தேசத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணாலும் நல்லது தான். ஆனால் எருசலேமுக்காக, இஸ்ரவேல் தேசத்திற்காக கட்டாயம் நம்ம ஜெபம் பண்ணி ஆகணும். எனவே அந்த தேசம் கர்த்தருடைய தேசம். நாம் சுகித்திருக்க வேண்டுமென்றால் தினந்தோறும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்திற்காக ஒரு வரியாவது ஜெபம் பண்ணி ஆக வேண்டும். எருசலேமுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது நீ சுகித்திருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சுகமாய் வாழுவதற்கு ஆண்டவர் இன்னொரு கட்டளை கொடுத்திருக்கிறார். நாம் எருசலேமுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எருசலேமை குறித்து அல்லது இஸ்ரவேலரை குறித்து உலக கவர்மெண்ட் பல விதத்தில் சொல்லும். அவங்க அதை அபகரிச்சுக்கிட்டாங்க, இதை அபகரிச்சிட்டாங்கன்னு. ஆனால் உண்மை அதல்ல. வேதத்தின்படி இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட தேசம் அந்த தேசம். ஆனால் இன்னும் அந்த தேசம் முழுமையாக இஸ்ரவேலுடைய கட்டுக்குள்ளே வரலை. இன்னும் புறஜாதிகள் எல்லாரும் அங்கங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் உலகம் சொல்லுகிறது இஸ்ரவேலர்கள் அங்கே அகதிகளாக போனாங்கன்னு சொல்லி. எனவே அதெல்லாம் உண்மை. ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பகுதி அது. எனவே இஸ்ரவேலுக்காக, எருசலேமுக்காக நம்ம ஜெபம் பண்ணியே ஆகணும். உங்கள் குடும்ப ஜெபத்தில் நீங்கள் இஸ்ரவேலுக்காக ஜெபித்து விடுங்கள் ஒரு வரி. அப்பொழுது நீங்கள் சுகித்திருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற அந்த வார்த்தை நிறைவேறும் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே இந்த வருஷத்தின் 2வது மாதத்திற்குள் வந்திருக்கிற நாம் 5 ஆசீர்வாதங்களை விசுவாசத்திலே சுதந்திரித்து கொள்ளுகிறோம். முதலாவது ஆசீர்வாதம் என்ன? உன்னை இகழ்ந்தவர்களுக்கு நான் நியாய தீர்ப்பு செய்வேன். இந்த 2வது மாதத்திலே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இகழப்பட்டீங்களோ, வேதனைப்பட்டீங்களோ, அந்த காரியங்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்து உங்களுக்கு ஒரு உயர்வை, ஆசீர்வாதத்தை யோபுவுக்கு கொடுத்தது போல கொடுத்து வழி நடத்துவார். 2வது, நீங்கள் குடியிருக்கிற தேசத்திலே, குடியிருக்கிற பகுதியிலே, குடியிருக்கிற வீட்டிலே ஏனோதான என்று வாழ்ந்த நிலைமையை மாற்றி, அல்லது விருப்பமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமையை மாற்றி ஆண்டவர்
சுகமாய் குடியிருக்க பண்ணுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறபடினாலே இந்த நாளிலிருந்து நாம் சுகமாய் குடியிருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக, நீதான் வீட்டை கட்டுவாய். உன்னுடைய கைகள் வீடுகளை கட்டும். இழந்து போன ஆசீர்வாதங்களை, இழந்து போன சமாதானத்தை, சுகத்தை, பலனை நீங்கள் திரும்ப கட்டுவீங்க, பெற்றுக்கொள்வீங்க என்பதை விசுவாசிக்க வேண்டும். நான்காவதாக, திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள். புதிய ஆசீர்வாதங்களை, புதிய வருமானங்களை, புதிய நிம்மதியான ஒரு வாழ்வை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதை விசுவாசிக்க வேண்டும். ஐந்தாவதாக, நீங்கள் இனிமேல் ஏனோதானோ என்று வாழுகிற நிலைமையை மாற்றி சுகமாக கர்த்தர் வாழ பண்ணுவார். இந்த 5 ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு தருகிறார் என்ற விசுவாசத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ சமூகத்திலே இந்த வார்த்தைகளை நாம் விசுவாசிப்போம். விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் அப்படியே நமக்கு வாய்க்க பண்ணுவார். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இப்பொழுதும் நல்ல போராட்டம் போராடி என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்களுடைய தசமபாக காணிக்கைகள், அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். வசனம் சொல்லுமா, வசனம் சொல்லிரு, அதுக்கு பிறகு பாடலாம். நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. நல்ல போராட்டம் போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் நில்லாமல் ஓடு. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பின்னானதை மறந்து முன்னோக்கியே ஓடு, கண்மலை கிறிஸ்துவின் மேல் கண்பதித்தோடு. இச்சை அடக்கி ஓடிடுவாய் இங்கு யாவிலோ, உச்சிதமான அழியா கிரீடமுனக்குண்டு. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்டு. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. நிச்சயமத்திலும் சாத்தானிடல் செய்யினோ, நிச்சயத்துடன் ஓடி பரிசை பெறுவாய். காடு மேடு கண்டு அஞ்சி கலைந்து நில்லாதே, கூடுதல் பலன் அளிப்பார் குதிதே ஓடுவார். பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. அசைந்து மாறும் இந்த லோக பந்தம் கலைந்து, அசைவில்லாத நாட்டை நோக்கி ஆவலாய் ஓடு. அக்கம் பக்கம் பார்த்திட்டாலும் அடைவாய் தோல்வியே, எக்காலம் போல் நிற்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாவ தள்ளி இலக்கை நோக்கி நேராய் ஓடு, தேவன் நியமித்த ஓட்ட. ஓட்ட முடியும் நாள் சமீபம் உள்ளம் போதிப்பா, பாட்டு பாடி ஆனந்திப்பாய் பரமன் வீட்டிலே. நல்ல போராட்டம் போராடி ஓட்டம் முடித்து,
வல்ல விசுவாசம் காத்தால் நீதியின் கிரீடம். பாரம்பாப கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்ட. பாரம்பாப கல்லிலக்கை நோக்கி நேராய் ஓடு தேவன் நியமித்த ஓட்ட. நல்ல போராட்ட போராடி எல்லையை நாடு, அல்லல் தொல்லை அணுகிடும் இல்லாமல் ஓடு. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு 5 ஆசீர்வாதங்களை தருவேன் என்று வாக்கு கொடுத்தீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. உன்னை இகழ்ந்தவர்களுக்கு நியாய தீர்ப்பை செய்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி உன்னுடைய மக்களுக்கு நீர் செய்யுங்கப்பா. உன் தேசத்திலே நீ இனிமேல் சுகமாய் குடியிருப்பாய் என்று சொன்னீரே, அதுபோல இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை எல்லாம் மறந்து, துக்கங்களை மறந்து சுகமாக வாழ நீர் உதவி செய்ய போகிறதற்காய் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உன்னுடைய கைகள் வீடுகளை கட்டும் என்று சொன்னீர். இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் கட்டும்படி உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை தோட்டங்களை நீ நாட்டுவாய், மறுபடியும் நாட்டுவாய் என்று சொன்னீரே, அதுபோல ஆசீர்வாதங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படி நீர் உதவி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. சுகமாக நீ வாழ்வாய் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இந்த நாளிலிருந்து உம்முடைய பிள்ளைகள் சுகமாக வாழும்படி நீர் அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே செலுத்தின அன்பின் காணிக்கைகள், தசமபாக காணிக்கைகளை ஆண்டவர் ஆசீர்வதியும். வேண்டியதான பிரதிபலனையும் ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு நூறத்தனையாய் கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். தடைப்பட்டவர்களை நினைக்கிறோம், ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக குடும்ப குடும்பமாக நீர் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. எங்கள் தேவனுடைய கரம் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், நடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உண்டு உம் பாதத்தில் நேசிக்கிறேன்.